குவாலா குபுபாரு இடைத்தேர்தல் பரப்புரையின் போது அனுமதியின்றி வாகனத்தில் பேரரசரின் புகைப்படங்களை காட்சிக்கு வைத்த ஆடவர் ஒருவருக்கு 1 மாத சிறை தண்டனையும் 3000 ரிங்கெட் அபராதமும் விதித்து மேஜிஸ்திரேட் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. 66 வயது பி ராமசாமி எனும் அவ்வாடவர் தமக்கு எதிரான குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து அவருக்கு அந்த தண்டனை விதிக்கப்பட்டது. அபராதத்தை செலுத்த தவறும் பட்சத்தில் ராமசாமி 10 மாதம் சிறை தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என மேஜிஸ்திரேட் உத்தரவிட்டார். அதே சமயம் நேற்று முன்தினம் ராமசாமி கைது செய்யப்பட்ட நாளிலிருந்து அவரது சிறை தண்டனை அமலுக்கு வருவதாகவும் மேஜிஸ்திரேட் சொன்னார். முன்னதாக குவாலா குபுபாரு இடைத்தேர்தல் பரப்புரையின் போது அனுமதியின்றி பேரரசரின் புகைப்படங்களை வாகனத்தில் காட்சிக்கு வைத்த 60 வயது மதிக்கத்தக்க 2 ஆடவர்கள் கைது செய்யப்பட்டதோடு அவர்களிடமிருந்து 4 சக்கர வாகனம் ஒன்றும் பறிமுதல் செய்யப்பட்டதை நேற்று அறிக்கை ஒன்றின் வாயிலாக உலுக்கில்லான் போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் அஹமத் ஃபைசால் தஹரீம் உறுதிப்படுத்தியிருந்தார். அந்த வாகனத்தில் ஜோகூர் மாநில கொடியும் பகத்தான் ஹரப்பான் கூட்டணி கொடியும் பறக்கவிடப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது.